நம்ம நார்மலி எதுக்கு பயப்படுவோம்? படிப்பு படிப்பு சொன்னாலே எக்ஸாமினேஷனா? ஐயோ! இந்த படிப்பில் எக்ஸாம் இருக்கா? நம்ம தான் படிப்பு ரொம்ப நாளாக விட்டுட்டோமே. ஸோ இந்த டைமில் நம்ம படிக்க வரோம். ஓகே. ஸோ இந்த படிப்பில் பார்த்தீங்கன்னா கைஸ், என்ன படிப்பு? பார்ட் டைம் ஸ்டடீஸ் ஃபார் ஒர்க்கிங் அடல்ட்ஸ், டிப்ளோமா, டிகிரி, மாஸ்டர் அன்டில் பிஹெச்டி. இதோட படிப்போட டூரேஷன் பார்த்தீங்கன்னா ஒரே வருஷம். ஓகே. நம்மக்கிட்ட 3 டைப் யூனிவர்சிட்டி இருக்குது. ஒன்று கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி, ரெண்டாவது வந்து ப்ரைவேட் யூனிவர்சிட்டி, தேர்ட் இஸ் இன்டர்நேஷ்னல் யூனிவர்சிட்டி. எந்த ஃபீல்டில் நீங்கள் வேலை செய்கிறீங்களோ அதே ஃபீல்டில் நீங்களும் ஒரு பட்டதாரி ஆகலாம். இது வந்து உங்ககிட்ட ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் கைஸ். ஆனால் உங்ககிட்ட ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து நீங்கள் இன்னும் மேலே உங்களோட கேரியர் அப்கிரேட் பண்ண முடியாது. ஒரு எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு ஆப்ரேட்டராக இருப்பீங்க, ஒரு 15-16 வருஷம் ஆப்ரேட்டராக இருப்பீங்க. ஏன்னா நம்மளுக்குள்ளே ஒரு கேள்வி இருக்கும், நம்மக்கிட்ட தான் வேலை அனுபவம் இருக்க, எல்லா வேலையும் நம்மளுக்கு தெரியும், ஏன் இந்த லெவலில் இருக்கும் இன்னும் லெவலுக்கு போக முடியல? பிகாஸ் நம்மக்கிட்ட அந்த பேப்பர் குவாலிஃபிகேஷன் இல்லாதனால. இப்போ ஒரு அரிய வாய்ப்பு. நம்ம என்ன யோசிப்போம், படிப்பா எக்ஸாமா அப்படின்னு? நோ கைஸ், இந்த படிப்பில் வந்துட்டு அசைன்மெண்ட் பேஸ் தான் ஒன்றாவது. ரெண்டாவது வந்து இது நேராக ஃபிசிக்கலாக போய் நீங்கள் படிக்க மாட்டீங்க. இது எல்லாமே வீக்கெண்ட் கிளாஸஸ் செய்கிறாங்க, ஆன்லைனில் உங்கள் படிப்பை கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஒன்றாவது. ரெண்டாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் மேலே விவரங்களுக்கு நம்மளோட ஃபியூச்சர்ஸ் அகாடமிக் வெப்சைட் இருக்குது. மை ஃபியூச்சர்ஸ் அகாடமிக் சொல்லிட்டு வெப்சைட். அந்த வெப்சைட்டில் போய்ட்டு முழு விவரங்கள், நம்ம எத்தனை வருஷம் ஸ்டூடெண்ட்ஸோட என்ரோல் பண்ணியிருக்கோம், ஸ்டூடெண்ட்ஸோட எஸ்டிமோனியா, எல்லா விவரம் நான் உள்ளுக்கு போட்டிருக்கோம். எந்தெந்த யூனிவர்சிட்டி கூட நம்ம கொலபரேட் பண்ணி வேலை செய்கிறோம் எல்லாமே போட்டிருக்கோம். இந்த படிப்போட வருஷம் ஒரே வருஷம் தான். இன்னும் மேலே விவரங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஃப்ரீ கன்சல்டேஷன் கைஸ், எந்த ஒரு பேமெண்ட் இல்லை. இன்ஃபர்மேஷனுக்கு நன்றி, வணக்கம்.